அனைவருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் போன வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னா என்ன, இன்ஜினியரிங் டிராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை எங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த இன்ஜினியரிங் டிராயிங் ஏன் யூனிவர்சல் கிராஃபிக்கல் லாங்குவேஜஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதையும் பார்த்தோம். அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் அதோட கண்டினியூட்டி. ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் வரைகிறதுக்கு துல்லியமாகவும் அழகாகவும் வரைகிறதுக்கு என்னென்ன டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வரைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அதோட பேர் என்ன, அது எதுக்கு எல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிராயிங் A2 ஷீட்டு அப்படிங்கிறதுல வரைவோம். உங்களுக்கு A4 ஷீட்டுங்கிறது என்னங்கிறது தெரியும். நம்ம டிராயிங் போடுறது A2 ஷீட்டில் டிராயிங் போடுவோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த மாடலில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த A2 ஷீட்டில் டிராயிங் வரைகிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இந்த மாடலில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிராயிங் ஷீட்டை ஒரு டிராயிங் டேபிளில் போர்டு, டிராயிங் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த டிராயிங் போர்டில் பிளேஸ் பண்ணுவோம். இந்த டிராயிங் போர்டு இதுதான். ஸோ இந்த டிராயிங் போர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வரைகிற டிராயிங் ஷீட்டை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும். சரிங்களா? டிராயிங் டேபிள் மேலே இந்த டிராயிங் போர்டை பிளேஸ் பண்ணியிருப்போம். இந்த டிராயிங் போர்டில் தான் நம்ம வரைய போகிற A2 டிராயிங் ஷீட்டை பிளேஸ் பண்ணி நம்ம டிராயிங் யூனிஃபார்மாக அக்யூரஸியாக வரைகிறதுக்கு, நீட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இது உங்கள் பார்த்தாலே தெரியும். இது உட்டில் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இதோட நீளம் அகலம் எல்லாமே நம்ம வரைய போகிற A2 ஷீட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது உட்டில் செஞ்சுருப்பாங்க. இதோட திக்னஸ் 25 mmக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? இதுக்கு பின்னாடி 2 ரைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிப். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டிராயிங் போர்டில் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ளாட்டாக இருக்கணும், நம்ம வரைய போகிற டிராயிங் ஃப்ளாட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த 2 ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. இதுவும் உட்டில் செஞ்சுருப்பாங்க. இதை நம்ம டிராயிங் போர்டோட ஸ்க்ரூ பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு மெயினான டிராயிங் வரைகிறதுக்கு, நீட்னஸாக வரைகிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு டிராயிங் போர்டு. சரிங்களா? உட்டில் செஞ்சுருப்பாங்க. இதோட திக்னஸ் 25 mm இருக்கும். பின்னாடி 2 ஸ்ட்ரைப்பை டிராயிங் போர்டோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மினி டிராஃப்டர். இது ஒரு மாடர்ன் இன்ஜினியரிங் டிராயிங் எக்யூப்மெண்ட். நம்ம டிராயிங் போடுறதுக்கான ஒரு மாடர்ன் எக்யூப்மெண்ட். பழைய இதில் T-ஸ்கொயர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனால நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன், கிடைமட்ட கோடு, ஒரு வெர்டிக்கல் லைன், செங்குத்து கோடு கரெக்டான அளவில் போடலாம். இதுலேயே ஆங்கிள்ஸ் இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்னா ஆங்கிளாக திருப்பிக்கலாம். ஸோ இதனால நம்ம ஆங்கிளில் லைன் போடுறதுக்கும் இந்த டிராஃப்டர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிராஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா, இதில் 2 ஆர்ம் இருக்கும். இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இந்த 2 ஆர்மில் இது ஃபிக்ஸ்டு ஆர்ம். நம்ம இப்போ டிராயிங் போர்டு பார்த்தோம் இல்லையா, இந்த டிராயிங் போர்டில் இந்த ஃபிக்ஸ்டு ஆர்மை இந்த நாப்பை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இது ஃபிக்ஸ்டு ஆர்ம் ஆயிரும். இது மூவபிள் ஆர்ம். நம்ம டிராயிங் டேபிளில் எல்லா பக்கமும் மூவ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி டிராயிங் ஷீட்டில் நம்ம என்ன மாதிரி லைன் போடணும், கரெக்டான லைன் போடுறதுக்கு இந்த மினி டிராஃப்டர் யூஸ் ஆகும். ஸோ இந்த மூவபிள் ஆர்மில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்கேலை பிவட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். இந்த வெர்டிக்கல் ஸ்கேலுக்கும் ஹரிசாண்டல் ஸ்கேலுக்கும் இடையில ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஸோ இதை இந்த நாப்பு மூலமாக என்ன செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா, பிவட், இணைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த டிராயிங் போர்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்பு. இது இந்த டிராயிங் ஸ்கேலை 90 டிகிரியிலேருந்து ஆங்கிளை எவ்வளோ நாளும் டில்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நாப்பு. ஸோ இந்த ஆங்கிள்லாம் இதில் குறிச்சிருப்பாங்க. சாதாரண ஸ்கேல் மாதிரி அளவு இந்த வெர்டிக்கல் ஸ்கேல்லையும் இருக்கும், இந்த ஹரிசாண்டல் ஸ்கேல்லையும் அளவுகள் குறிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மினி டிராஃப்டரில் என்னென்ன இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்ம் இருக்கும், ஒரு மூவபிள் ஆர்ம் இருக்கும். இந்த மூவபிள் ஆர்மில் ஒரு ஸ்கேலை பிவட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது கம்பைன்டு என்னென்ன இதெல்லாம் கம்பைண்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸ்கேலோட ஃபங்க்ஷன், T-ஸ்கொயரோட ஃபங்க்ஷன்,
அப்புறம் ப்ரொட்ராக்டர் கோணமானி இதோட ஃபங்க்ஷனை எல்லாத்தையுமே இந்த மினி டிராஃப்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். டிராயிங் வரைகிறதுக்கு தேவையான எல்லா கோடுகள் அப்புறம் ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையுமே இந்த மினி டிராஃப்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மினி டிராஃப்டர் அந்த டிராயிங் போர்டில் எல்லா பக்கமும் போக முடியல, டிராயிங்கில் நம்ம ஒரு நேர்கோடு போட வேண்டியிருக்கு, இல்லை ஒரு கிடைமட்ட கோடு போட வேண்டியிருக்கு, இல்லை ஒரு செங்குத்து கோடு போட வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் யூஸ் ஆகிறது வந்து செட் ஸ்கொயர். இதுக்கு பேர் வந்து செட் ஸ்கொயர். 2 டைப் இருக்கு. என் கையில் முதல்ல இருக்கிற இந்த செட் ஸ்கொயருக்கு பேர் வந்து 45 டிகிரி 90 டிகிரி செட் ஸ்கொயர். சரிங்களா? இந்த செட் ஸ்கொயர் வந்து 45 டிகிரி. நம்ம அடுத்து பார்க்க போற இம்பார்ட்டன்டான டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் ஸ்கொயர். இதுல 2 டைப் செட் ஸ்கொயர் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல மினி டிராஃப்டர் வந்து டிராயிங் போர்டோட எட்ஜ் டு எட்ஜ் மூவ் பண்ண முடியாத நேரத்துல ஒரு கிடைமட்ட கோடோ இல்ல ஒரு செங்குத்து கோடோ, அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைனோ ஒரு வெர்டிகல் லைனோ நம்ம டிராயிங்ல தேவைப்படுது, நம்ம வரையணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆங்கிள் லைனோ இல்ல ஹரிசாண்டல் லைனோ வெர்டிகல் லைனோ நம்ம வந்து இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ என் கையில் 2 டைப் ஆஃப் செட் ஸ்கொயர் இருக்கு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த செட் ஸ்கொயர் வந்து 30 டிகிரி டு 60 டிகிரி செட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் இதை 30 டிகிரி டு 60 டிகிரி செட் ஸ்கொயர் சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 60 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். ஸோ நீ இப்போ 60 டிகிரியில் ஒரு லைன் போடணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த ஆங்கிளையே யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. 30 டிகிரியில் லைன் போட போறோம் அப்படின்னா இந்த ஆங்கிளே என்ன செஞ்சுக்கலாம், டைரக்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 30 to 60 டிகிரி செட் ஸ்கொயரு. இது வந்து 45 டிகிரி செட் ஸ்கொயர். அதாவது இந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 45 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்கும். ஸோ 45 டிகிரியில் ஆங்கிள் போடுறதுக்கு டைரெக்டாக இந்த செட் ஸ்கொயரையே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொட்ராக்டர் அதாவது கோணமானி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணியே ஆங்கிள் லைன் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 செட் ஸ்கொயரையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஹரிசாண்டல் லைனோ வெர்டிகல் லைனோ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது எப்படிங்கிறத நம்ம வந்து டைமென்ஷனிங்கிற மாடல் நடத்தும் போது இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி எப்படி லைன்ஸ் போடலாங்கிறத வந்து டீடைல்டா அந்த மாடலில் வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ். எப்படி நம்ம ஸ்கூல்ல ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சிருந்தோமோ அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ்ல வந்து முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்த காம்பஸ் தான் வந்து முக்கியமான அம்சம். ஸோ இது வந்து லார்ஜ் காம்பஸ் 120 mm வரைக்கும் என்ன செய்யலாம், நம்மளால வட்டம் சர்க்கிள் வந்து வரைய முடியும் இந்த காம்பஸை யூஸ் பண்ணி. ஸோ எதுக்கு 120 mm அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா அளவுகளையும் நம்ம வந்து மில்லிமீட்டர்ல தான் சொல்லுவோம். இனிமேல இருந்து எல்லா அளவுகளையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மில்லிமீட்டர்ல தான் சொல்லுவோம். நம்ம ஒரு அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அடி ஸ்கேல்ல வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். அப்போ ஒரு அடி ஸ்கேல்ல வந்து 300 மில்லிமீட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம், நம்மளால அளவீடுகள் வந்து அளக்க முடியும். ஸோ ஒரு அடி ஸ்கேலோட அளவு வந்து 300 மில்லிமீட்டர். ஸோ அதே மாதிரி இந்த லார்ஜ் காம்பஸை வச்சு நம்மளால 120 mm வரைக்கும் நம்மளால வட்டம் வந்து வரைய முடியும். இதுல காம்பஸை பத்தி உங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல்லே தெரியும், நீங்க ஜாமெண்ட்ரியில யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல வந்து ஒரு நீடில் இருக்கும். இதை தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த சைடில் நீங்க பென்சில் மாட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பென்சிலோட டிப்பு மாற்ற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் டிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து லார்ஜ் காம்பஸ். இது வந்து சின்ன காம்பஸ். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து போ காம்பஸ். இந்த போ காம்பஸை வச்சு 20 mm இருந்து 30 mm வரைக்கும் இருக்கிற சர்க்கிளை வந்து வரைஞ்சிக்கலாம். சிமிலர் டிசைன் தான். நீடில் இருக்கும். இந்த சைடு வந்து பென்சில் டிப்பு மாற்ற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட அளவை வந்து கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நாப்பு கொடுத்துருப்பாங்க. இதை கூட்டி குறைச்சி இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இதோட அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். இது போக டிவைடர். இது நீங்க ஜாமெட்ரி பாக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. டைரக்டா ஒரு அளவை வந்து ஸ்கேல்ல அப்படியே அளவு எடுத்து நம்ம டிராயிங்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு
இல்லை ஏதாவது ஒரு அளவை கரெக்டாக அப்படியே பார்ட்டாக டிவைட் பண்ணணும்னாலும் இந்த டிவைடரை யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த காம்பஸில் பென்சில் டைரெக்டாக நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அட்டாச்மெண்ட்டு எல்லாமே இந்த காம்பஸ்க்கு தேவையான அட்டாச்மெண்ட்டு தான் இருக்கும். இந்த காம்பஸில் உள்ள ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது வந்து பென்சில் டிப்பு வைக்கிறதுக்கான பாக்ஸ். ஸோ இந்த இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் உள்ள செட்டப் இவ்வளோ தான். மெயினாக இது வந்து இந்த காம்பஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த காம்பஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இது போக இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு கர்வ்ஸ். இந்த கர்வுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு நம்ம வரைய போகிற டிராயிங்கில் ஏதாவது கர்வாக வருது, ஸ்மூத் கர்வ் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லாமல் எட்ஜஸ் வந்து ஒரு கர்வாக வருது அப்படின்னா நம்மளால் காம்பஸால் ப்ராப்பராக நம்மளால் வரைய முடியாத, அந்த கர்வை வரைய முடியாத பட்சத்தில் இந்த டெம்ப்ளேட்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலையாவது ஒரு கர்வு வருது, இப்போ நீள்வட்டம் வரைகிறீங்க, நீள்வட்டம் வரையத்தில் எலிப்ஸ் வரையத்தில் இந்த எலிப்ஸோட எட்ஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் ஷேப்பில் வரும். அதை வந்து காம்பஸால் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா பெர்ஃபெக்டாக கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு சூரியன் பூமியை சுற்றி வர பாதை வந்து நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நீள்வட்டத்தில் 2 எட்ஜஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா காம்பஸால் ப்ராப்பராக கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஃப்ரெஞ்சு கர்வ்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு நீள்வட்டங்கள் அந்த இதில் வர மாதிரியான கர்வு ஏதாவது நம்ம டிராயிங்கில் இருந்துச்சுன்னா அந்த கர்வை வந்து இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்சு கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து 2வது யூனிட்டில் நீங்கள் டிராயிங் வரையத்தில் வந்து இந்த ஃப்ரெஞ்சு கர்வ்ஸோட யூஸ் வந்து அப்போ வந்து ரொம்ப அதிகமாக பயன்படும். அடுத்ததாக பார்க்குறது வந்து இதுவும் ஒரு டெம்ப்ளேட் தான். இதுக்கு பேர் வந்து ப்ரோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ காம்பஸை எடுத்து அதில் பென்சில் டிப்பையோ இல்லை பென்சிலையோ மாட்டி ஸ்கேலில் அளவெடுத்து நம்ம சர்க்கிள் போடுறத விட சர்க்கிளாகவே டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க. 1 மில்லிமீட்டரில் இருந்து 35 மில்லிமீட்டர் வரைக்கும் இதில் வந்து சர்க்கிளுக்கான டெம்ப்ளேட் வந்து ரெடிமேடாக இருக்குது. ஸோ எந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த சர்க்கிளை மட்டும் சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம், சர்க்கிள் டைரெக்டாகவே நம்மளால் வரைய முடியும். ஸோ அந்த சர்க்கிளுக்கான டெம்ப்ளேட்டுக்கு பேர் வந்து ப்ரோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக வந்து எப்படி நம்ம டிராயிங்கை வந்து வித்தியாசப்படுத்துகிறோம், நீட்னஸாக வரைய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சிலால தான். இப்போ நம்ம வரைய போகிற இந்த டிராயிங்கை எல்லாத்தையுமே இந்த 3 விதமான பென்சிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த பென்சிலுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரேடு கொடுத்துருக்காங்க. முதல் என் கையில் இருக்கிற பென்சில் வந்து ஹச் பென்சில். சரிங்களா? அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு டிராயிங்கு நம்ம வந்து நீட்டாக அக்யூரஸியாக வரைகிறோம், ரொம்ப நீட்டாக வரைகிறோம் அப்படின்னா இந்த பென்சில் ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா வரைய முடியாது. ஸோ 3 விதமான பென்சில் வரைகிறோம். ஒரு படத்தை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக 3 விதமான பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து முதல் யூஸ் பண்ணுற பென்சில் வந்து ஹச் பென்சில், அடுத்து யூஸ் பண்ணுற பென்சில் வந்து 2H பென்சில், அடுத்து யூஸ் பண்ணுற பென்சில் வந்து HP பென்சில். இந்த 3 பென்சிலோட யூஸுமே நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருக்கும். அது என்ன கிரேடு, இதெல்லாம் வந்து H, 2H, HPங்கிறதெல்லாம் வந்து கிரேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன கிரேடு அப்படின்னா ஹச்னா பென்சிலோட டிப்போட ஹார்ட்னஸை குறிக்கும். ஹச்ங்கிறது வந்து பென்சிலோட டிப்போட ஹார்ட்னஸை குறிக்கும். பிங்கிறது என்ன அப்படின்னா பென்சிலோட டிப்போட போல்ட்னஸை குறிக்கும். அதாவது ரொம்ப கருப்பாக வரைகிற பென்சில் வந்து ஹச்பின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா டார்க் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஹச்பி பி வேல்யூ கூடின பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ டிராயிங்கில் வந்து நம்ம இந்த 3 விதமான பென்சில் தான் என்ன செய்ய போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஹச்ங்கிறது ஹார்ட்னஸ்ங்கிற கிரேடு, பிங்கிறது வந்து போல்ட்னஸ்க்கான கிரேடு. சரிங்களா? இந்த 3 விதமான பென்சிலை எப்படி யூஸ் பண்ணி டிராயிங் வரைகிறதுங்கிறத அடுத்தடுத்த மாடலில் வந்து நம்ம டிராயிங்கே வரையத்தில் இந்த பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்ததுக்கு எந்தெந்த கிரேடு பென்சிலை யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக அடுத்த மாடலில் பார்க்கலாம். டிராயிங் வரைகிறதுக்கு இந்த 3 விதமான பென்சில் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். அடுத்து ஒரு பென்சில்னு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு ஷார்ப்னர் வேணும், கருப்பு இல்லாமல் அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர் வேணும். ஸோ இதுவும் ஒரு டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சொல்கிறாங்க, ஷார்ப்னர் அண்ட் எரேசர். இது போக நமக்கு வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செலஃபன் டேப், அப்புறம் பேப்பர் கிளிப்பு. பேப்பர் கிளிப்பு இப்போ அவைலபிள் இல்லை, செலஃபன் டேப் மட்டும் நான் காட்டுறேன். செலஃபன் டேப் எதுக்கு அப்படின்னா நம்ம டிராயிங் போர்டு பார்த்தோம் இல்லையா, அந்த டிராயிங் போர்டு மேலே
நம்ம டிராயிங் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காற்றடிச்சா ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த செலஃபன் டேப்பை எடுத்து என்ன செஞ்சுக்கிடுவோம், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த செலஃபன் டேப்பை யூஸ் பண்ணுறோம். இது போக நம்ம கையில் ஒரு காட்டன் இருக்கணும். எதுக்காகனா நம்ம சில பேர்த்துக்கு டிராயிங் வரையறதுல கை வேர்க்கும். ஸோ அந்த கை வேர்க்கத்தில் ஒரு காட்டனை கர்ச்சிப்பையோ இல்லை ஒரு காட்டனையோ நம்ம கைக்கு கீழே வச்சு டிராயிங் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் அம்யூனிட்டிஸ் ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த மாடியூலில். ஸோ இன்னொரு தடவை என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம், என்னென்ன யூஸுங்கிறத சொல்லி இந்த மாடியூலில் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டிராயிங் போர்டு பார்த்தோம். டிராயிங் போர்டு தான் ஒரு பேசிக்காக நம்ம டிராயிங் வரைகிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டன்டு சர்ஃபேஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து டிராயிங் போர்டு. டிராயிங் போர்டு வந்து வுட்டில் செஞ்சுருப்பாங்க. அதோட திக்னஸ் வந்து 25 mm இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மேலே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வரைய போகிற A2 ஷீட்டு டிராயிங் ஷீட்டை வந்து அது மேலே தான் பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா மினி டிராஃப்டர். மினி டிராஃப்டர் வந்து கம்பைன்டு சர்வீசஸ் ஆஃப் T-ஸ்கொயர், ப்ரொட்ராக்டர் அண்டு ஸ்கேல். இதெல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மூணையும் சேர்த்து நம்ம மாடர்னைஸ்டாக டிராயிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மினி டிராஃப்டர். அதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும், ஹரிசாண்டல் லைன் போட முடியும், வெர்டிக்கல் லைன் போட முடியும், ஆங்கிள் லைன் போட முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா லைன்ஸையும் இந்த மினி டிராஃப்டர் அப்ளிகேஷன்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் 2 ஆர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று மூவபிள் ஆர்மு, இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு ஆர்மு. மூவபிள் ஆர்மில் தான் வந்து இந்த வெர்டிக்கல் ஸ்கேலையும் ஹரிசாண்டல் ஸ்கேலையும் பிவட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து செட் ஸ்கொயர் பார்த்தோம். செட் ஸ்கொயரோட 2 டைப் செட் ஸ்கொயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னேன். 30 to 60 டிகிரி செட் ஸ்கொயரு, இன்னொன்று வந்து 45 டிகிரி செட் ஸ்கொயர்னு சொல்லி பார்த்தோம். அது ஏன் அப்படிங்கிறத அந்த ஆங்கிள் இருக்கிறத வச்சு சொன்னேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், வெர்டிக்கல் லைனோ ஹரிசாண்டல் லைனோ இல்லை நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் லைன்ஸோ வரைகிறதுக்கு இந்த செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து டெம்ப்ளேட்ஸ், சில டெம்ப்ளேட்ஸ் கர்வ் வரைகிறதுக்கான டெம்ப்ளேட்டுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்சு கர்வுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சர்க்கிள்ஸ் வரைகிறதுக்கான டெம்ப்ளேட் வந்து ப்ரோ சர்க்கிள்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் பென்சில் பார்த்தோம். 3 கிரேடில் இருக்கிற பென்சில் பார்த்தோம். மினிமம் 3 கிரேடு, இன்னும் நிறைய கிரேடு பென்சில்லாம் இருக்குது. நம்ம டிராயிங் வரைகிறதுக்கு இந்த 3 கிரேடு பென்சில் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். H, 2H, HP. ஸோ இதை வச்சு நம்ம டிராயிங்கை வந்து எப்படி வெரைட்டியாக காட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் பென்சில் இருந்தால் அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப்னர் வேணும். ஏதாவது தப்பாக வரைஞ்சிட்டோம்னா அழிக்கிறதுக்கு ஒரு எரேசர் வேணும்னு சொல்லி பார்த்தோம். டிராயிங் ஷீட்டை டிராயிங் போர்டில் இருந்து காற்றுலையோ இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து செலஃபன் டேப்பு வேணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்து நம்ம குழம்பக்கூடாது. நம்ம வந்து இதை அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணதில் அடுத்தடுத்த மாடலில் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி டிராயிங் வரையத்தில் இதை எப்படி ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நீங்களே என்ன செஞ்சுக்கிடுவீங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. தேங்க்யூ.